உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது என்பது எப்பொழுது என்பதுதான் கேள்வியே தவிர அது நடக்குமா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. இப்ப என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரோ அதை ஃபார்மலைஸ் பண்றதுக்காக, அதை லீகலைஸ் பண்றதுக்காக கொடுக்கப்படுகின்றதே தவிர அதுல எந்த பெரிய சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, இப்ப எல்லா தலைவர்களும் இந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களா? சீனியர்ஸும் கூட உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரா வரணும். துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகின்ற பதவி மட்டும் தானே தவிர அது கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி அதுக்கு கிடையாது. தங்களுடைய பதவியை எடுத்து உதயநிதிக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாதுங்கிறது அதுல ரொம்ப தெளிவா இருந்துதான் அந்த போர்ட்போலியோ எடுத்து. உதயநிதியோட மினிஸ்டீரியல் என்ட்ரி ரொம்ப பிளான்டா நடந்த விஷயம். 2006 இருந்து 2011 மாதிரி இது 12 பவர் சென்டரா மாறிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு 2 பவர் சென்டர் இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனைகள் அதிகமாகும். 4வது முறை எம்எல்ஏவா இருக்காரு. பட் ஆனா உதயநிதி அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். அது எந்த சந்தேகமும் சொல்றதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவருக்கு இருக்கிற அந்த திமுகவுல அவருக்கு இருக்கிற அந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த ஒரு growth அது யாருக்குமே கிடையாது. திமுக எடுத்துக்காட்டே இல்ல. திமுக அவங்க குடும்பத்திலேயே இல்ல. அவருக்கு ப்ரமோஷன் ஈஸியா கிடைச்சிருச்சுன்றதுனாலே அவர் கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நீங்க கொடுக்காம இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்லையான்னு கேட்டா 65 IAS அதிகாரிகளை ஒரே நாளில் அரசு இடமாற்றம் செய்தது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீகர்சர் டு தி கேபினெட் ரீஷஃபிள் தான். பெரிய அளவுல ரீஷஃபிள் இருக்காது கேபினெட்ல. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களாகவே பேசப்பட்டு வர ஒரு விவகாரத்துல ஒண்ணு, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்க, அமைச்சரவை மாற்றத்தோட சேர்ந்து இந்த பொறுப்பும் கூடுதலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல உதயநிதி அது மறுத்திருக்கிறாரு. இது செய்திகள் வர்றதுதான், இது உண்மை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி சார் பாக்கல? மறுத்த மாதிரி தெரியல. அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே துணை முதல்வர்கள் தான். நீங்க நான் மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக செயல்படுகிறோம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞர் அணி செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு என் மனதிற்கு நெருக்கமானது. ஏன்னா அதுதான் எனக்கு கட்சியில கிடைச்ச முதல் பதவின்னு சொல்றாரு. ஸோ எல்லாருமே யாருமே இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பார்த்தா, ஆமா எனக்கு ஒரு பதவி வரப்போகுது, ஆனா அந்த பதவி வந்தாலும் இந்த பதவியை நான் விட மாட்டேன், இந்த பதவி தான் என் மனசுக்கு நெருக்கமானது, நீங்கள் தான் என்னுடைய சகாக்கள், உங்கள்கிட்ட இருந்து தான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆரம்பிச்சது, ஸோ உங்களோட நான் தொடர்ந்து பணியாற்றுவேனுங்கிறது தான் நான் உதயநிதியோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது என்பது எப்பொழுது என்பதுதான் கேள்வியே தவிர அது நடக்குமா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. அவர் துணை முதல்வர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதியோ என்னமோ திரு உதயநிதி அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதாவது சட்டமன்ற உறுப்பினராகி 19 மாதத்தில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட சில நாட்களிலேயே தஞ்சாவூரிலோ திருச்சியிலோ ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பருமான திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை உதயநிதி அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதால் அவர் துணை முதல்வருக்கு நிகரான ஒரு பொறுப்பை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா அவருடைய வார்த்தைகள். சோ இந்த துணை முதல்வர் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து பேசப்படுற விஷயம் அல்ல. உதயநிதிக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய அமைச்சரவை சகாக்களும் சரி, அவருடைய நண்பர்களும், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களும் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம்தான். சோ இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த பதவி மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு முதல்வர் அவர்களால் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல முடியவில்லை. அதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். அப்படின்னா யார் முதல்ல போறாங்க? துரைமுருகன் போறாரா?
இல்ல KN நேரு போறாரா? நீங்க ஹைரார்கி வைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேபினட்டோட பெக்கிங் ஆர்டர பாத்தீங்கன்னா, துரைமுருகன் போகணும், இல்ல KN நேரு போகணும், இல்ல பெரியசாமி போகணும், இல்ல பொன்முடி போகணும். இப்படியே நீங்க அடுக்கிக்கிட்டே போலாம். ஏன்னா, உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சரவை சகாக்களில் எண்ணிக்கை 10ல் இருக்கிறார். அவருக்கு மேல 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு ஒரு விழாவிற்கு செல்ல முடியவில்லை அப்படின்னா, அவருக்கு பதிலாக அவர் டெபியூட் பண்ற ஒரே ஆள் வந்து உதயநிதி மட்டும்தான். சோ அதிலேயே வந்து அரசியல் குற்றங்களை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இந்த அமைச்சரவை மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, துறைகள் அரசுல. இதுல பெரும்பான்மையான துறைகளில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முதல்வருக்கு அடுத்து யாரை வந்து அந்த அமைச்சர்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்டிங் அக்ராஸ் அவர் எம்எல்ஏவா இருக்கும் போதே சரி, திரு சேகர் பாபு, அதன் பிறகு திரு செந்தில் பாலாஜி இப்ப அவர் அமைச்சரவையில இல்ல. சோ இது போன்ற அமைச்சர்கள்லாம் வந்து உதயநிதி சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பூராவும் இருக்கின்ற நிறைய விஷயங்கள்ல வந்து கோயில் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு சப்ஸ்டேஷன் திறக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கால் சென்டர் திறக்கிறா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்ல வந்து உதயநிதி அவர்களை வந்து நீங்க வந்து அதை திறந்து வைங்கன்னு சொன்னது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்பவும் சரி, முதலமைச்சருக்கு அடுத்து அமைச்சரவையில் அதிகாரம் அவருக்கு வந்து முறையாக வழங்கப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, அதிகாரம் மிக்கவராக திரு உதயநிதி அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு அவர் டெசிக்னேஷன் வந்து இப்ப என்ன அவர் பண்ணிட்டு இருக்காரோ அதை ஃபார்மலைஸ் பண்றதுக்காக, அதை லீகலைஸ் பண்றதுக்காக கொடுக்கப்படுகின்றதே தவிர அதுல வந்து எந்த பெரிய சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கூட நான் எப்படி பாக்குறேன்னா, பொறுப்புகள் வரலாம், வந்தாலும் கட்சி பொறுப்பில இருந்து நான் தவற மாட்டேன், இந்த பொறுப்பு என் மனதுக்கு நெருக்கமானது, இப்படிதான் அதை நான் புரிஞ்சு, அதை ஒரு டினையலா நான் புரிஞ்சிக்கவே இல்லை. சரி, இப்ப இந்த ஒரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல அவருக்கு எப்ப அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்களோ அதுல இருந்து பேசப்படுற ஒரு விஷயம் தான். அமைச்சரவைக்கு முன்னால இருந்தே அவர் அமைச்சர் எம்எல்ஏ ஆனதுல இருந்தே துணை முதல்வரா அவரை ஆக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கட்சியில இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. முதலமைச்சருக்கு துணையா இருக்கணும், முதலமைச்சருடைய செயல்பாடுகள்ல இவரும் துணை சேர்த்து இவரும் செய்யணும் அப்படிங்கிறதுதான் கட்சியில இருக்கக்கூடிய நிலைப்பாடா அந்த தலைவர்கள் பிரதிபலிக்கும். சரி, இப்ப எல்லா தலைவர்களும் இந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களா? சீனியர்ஸும் கூட உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரா வரணும், இல்ல உதயநிதி கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல இல்ல, துணை முதல்வர்ங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டியுமே கிடையாது. அது வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் வந்து அவரை டெசிக்னேட் பண்றது மட்டும்தான். துணை முதலமைச்சருக்கு நீங்க முதலமைச்சர் வேணும்னா இப்பவே அமைச்சர்களுக்கு வந்து ஒரு அமைச்சருக்கு 2 செக்ரட்டரி வேணும்னா முதல்வர் வந்து அவருடைய ஸ்பெஷல் பவர்ஸ், டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் யூஸ் பண்ணி அலோவ் பண்ணலாம். அது மட்டும்தான். துணை முதல்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகின்ற பதவி மட்டும்தானே தவிர அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் சாங்டிட்டி அதுக்கு கிடையாது. அதனால யாரும் உதயநிதி அவர்கள் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குல்ல, அதனால அவர் 10 பேர்கிட்ட கேட்கலாம். அவர் கேட்க வேண்டியதே இல்லைங்க. திமுகல இன்னைக்கு நடக்கிறது என்ன? திரு KN நேரு அவர்களுடைய ப்ரோக்ராம்ல உதயநிதி இருக்கிறார் அவரோட டிபார்ட்மெண்ட்ல. துரைமுருகன் டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல பெருசா ஒரு இனாகுரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்ல. உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சர் ஆன உடனே முதல்ல அவர் கூட்டிட்டு போனது ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பெரியசாமி தான். 3rd 4thல இருக்காரு பெக்கிங் ஆர்டர்ல. சோ அப்படி இருக்கும்போது இங்க அந்த கேள்வியே எழல. ஏதாவது ஒரு 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 சின்ன ஒரு எதிர்ப்பாது இருக்குதா பாத்தீங்களா திமுகல? அவர் அமைச்சராகும் போது கூட அந்த எதிர்ப்பு இல்ல. யாருக்குமே அதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நிர்பந்தம் யாருக்குமே ஏற்படல. ஒண்ணு, திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் கட்சி வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கு. அவர் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. 2வது, அவர் வர்றதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு இந்த சீனியர் அமைச்சர்கள் பார்க்கும்போது யாரோட துறையும் எடுத்து உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கல. முதல்ல பாத்தீங்கன்னா, இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதலமைச்சரோட மகனோ இல்ல மகளோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்பொழுது ஒரு லுக்ரேட்டிவ் பொசிஷன்ஸை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்ப தெலுங்கானால கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா KT ராமாராவ், அதாவது சந்திரசேகர் ராவோட மகனுக்கு IT கொடுத்து வச்சிருந்தாங்க, இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப லுக்ரேட்டிவ் பொசிஷன்ஸ். இதெல்லாம் கொடுத்தாதான் உங்களுக்கு பிரச்சனை வரும்.
அவங்க டிஎம்கே என்ன பண்ணாங்க தெளிவா? ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், யூத் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பொழுது பெருசா எதிர்ப்பு வராது. இப்போ உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு ஹெஃப்டி போர்ட்ஃபோலியோ முதல்ல எடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா கிரிட்டிசிசம் வந்திருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் யூத் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கிரிட்டிசிசம் வராது. இன்னொன்னு, அது ஏற்கனவே இன்னொரு அமைச்சர்கிட்ட வந்து இந்த 2 துறைகளுமே இன்னொரு அமைச்சர்கிட்ட கூடுதல் பொறுப்பா தான் இருந்தது. அதை ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. உதயநிதியோட மினிஸ்டீரியல் என்ட்ரி வந்து ரொம்ப பிளான்டா நடந்த விஷயம். யார் எந்த ஸ்போர்ட்ஸும் வந்து தங்களுடைய பதவியை எடுத்து உதயநிதிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாதுங்கிறத அதுல ரொம்ப தெளிவா இருந்துதான் அந்த போர்ட்போலியோவை எடுத்து கொடுத்தாங்க. சார், இப்ப உதயநிதிக்கு ஒருவேளை இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு நீங்க சொல்ற மாதிரி அது எப்ப அப்படின்ற கேள்விதான் இருக்கணும், கொடுக்குறாங்கன்றது அதிகாரப்பூர்வமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இது கட்சிக்கு எந்த வகையில பலன் சேர்க்கும் சார்? இல்ல கட்சிக்கு என்ன வகையில பலன் இல்ல கட்சிக்கு எந்த வகையில பலன் சேர்க்குங்கிறத வந்து நீங்க பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இது என்ன ஆயிடக்கூடாதுன்னா 2006 இருந்து 2011 மாதிரி இது 12 பவர் சென்டரா மாறிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு 2 பவர் சென்டர் இருந்துச்சுன்னா அங்க வந்து பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ யாருக்கிட்ட யாரு ரிப்போர்ட் பண்றது, யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரு எடுக்கிறது அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இல்லாம பாத்துக்கணும். இப்போ அந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் கட்சியை பொறுத்த வரையும் இப்போ முதல்வருக்கு அடுத்து எல்லா பொறுப்புகளையுமே கட்சியில வந்து இந்த சுற்றுப்பயணம் போறது இதெல்லாம் உதயநிதி பண்ற கட்சியில அது வந்து பெரிய விஷயமா இருக்காது. பட் ஆட்சியில இந்த துணை முதல்வர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆட்சி நடக்கும் பொழுது அந்த ஃபைல்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்காம பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை. அது வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படி ஆனார்னா அது என்னென்ன அந்த டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்க போறோம், என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவா பேசிக்கிறது நல்ல விஷயம். ஏனென்றால் 2006 வரை நடந்த அந்த ஆட்சியிலும் கூட 2009 பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனா இங்க நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட போது அவருக்கு கிட்டத்தட்ட வயது 60 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல 55 58 வயசு ஆயிரும். ஸோ அப்ப வந்து அவர் வந்து அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் அரசியல்ல இருக்கிறாரு. 4வது முறை எம்எல்ஏவா இருக்காரு. பட் ஆனா உதயநிதி அவர்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மி தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் அது சொல்றதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவர் முதல் முறை எம்எல்ஏ. அவருக்கு இருக்கிற அந்த திமுகவுல அவருக்கு இருக்கிற அந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த ஒரு growth அது வந்து யாருக்குமே கிடையாது திமுக. 2018 தான் முதல்ல அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள்ல வந்து உதயநிதி அவர்கள் கலந்து கொள்கிறார். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையா பிரச்சாரம் பண்றாரு. ஜூலை மாதம் அவருக்கு பதவி கொடுக்கப்படுகின்றது. 2020 வந்து இந்த ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற திமுக ப்ரோக்ராம்ஸ்ல ரொம்ப ப்ராமினன்ட் பொசிஷன் உதயநிதி கொடுக்குறாங்க. 2021 எம்எல்ஏ ஆகுறாரு. 22 மந்திரி ஆகுறாரு. ஸோ அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா அவரோட growth வந்து திமுகல வந்து ரொம்ப மீட்டியாரிக் ரைஸ். அது வந்து அதுக்கு எடுத்துக்காட்டே இல்லை திமுக அவங்க குடும்பத்திலேயே இல்ல. பெரிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ற விஷயங்கள்லாம் அவங்க நிறைய ஒரு கால்குலேட்டிவ் மெஷரா தான் இதை பண்ண வேண்டியது இருக்கே தவிர இது வந்து ரொம்ப ஈஸியா நடந்துராது. இது வந்து ஒரு கால்குலேட்டிவ் மூவ் தான். ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரே வீட்டுல இருந்தாலும் கூட 2 பதவிகள் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு நெகட்டிவ்ஸும் நிச்சயமா அது கூட சேர்ந்துதான் வரும். சார், இன்னொரு விவகாரம் சார், பொதுவாவே பேசப்படுறது என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து அவர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு, அதற்கு அப்படி இல்லாதப்ப நீங்க வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களும் வர ஆரம்பிக்குது. ஒரு பத்திரிகையாளரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சரி, லைக் நீங்க உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சரா வந்துட்டாரு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு அந்த அமைச்சர் அப்படிங்கிற ப்ரொமோஷனே வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிருச்சு. லைக் நான் யார் எங்கேயுமே போல அவங்க அப்பாவை தான் நான் கம்பேரிசனா எடுக்கிறேன். அப்பா படிப்படியா முன்னேறி வந்தாரு. ஆனா இவருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அது வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது. எல்லாருக்குமே பாக்குறதுக்கு இருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல அவர் என்ன பண்ணாருன்னா லைக் நிறைய விஷயங்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா அது உதயநிதி அவர்கள்
அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மவுஸ் அதிகமாகுது. முதலமைச்சரினுடைய மகன், இன்னொன்று ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர், டிஎம்கேனுடைய யூத் விங் செக்ரட்டரி. ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த பிரைவேட் பார்ட்டிஸ் எல்லாம் வச்சு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ அந்த பிளஸஸ்லாம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே போன்று இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் என்கரேஜ் பண்ற விஷயங்கள்ல நிறைய இந்த ஹை ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சம் கொடுக்கிறது, பிரக்னானந்தா போன்றவர்களை இந்த ஊக்குவிப்பது, அதுக்கெல்லாம் உதயநிதி அவர்களை சென்று சந்திப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதெல்லாம் இல்லைன்னு நீங்க ஒட்டுமொத்தமா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து ஈஸியா கிடைச்சிருச்சுன்றதுனாலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நீங்க கொடுக்காம இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்லையான்னு கேட்டா, இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற மினிஸ்டர்ஸ் நிறைய அதே கேபினெட்லயும் இருக்காங்க. அப்ப என்ன கேள்வினா, அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல, இவருக்கு மட்டும் ஏன் ப்ரொமோஷன் கிடைக்குதுதான் கேள்வி. அதற்கான பதில் வந்து அவர் முதலமைச்சரினுடைய மகன், அவர் வந்து திமுகவினுடைய அடுத்த யங் லீடர்ஷிப் வந்து அவரை வந்து அடுத்து அவர் தலைவருக்கு வரணும்னு எதிர்பார்க்கறதுனால இதெல்லாம் நடக்குதுங்கிறது மட்டும்தான் அதற்கு ஜஸ்டிபிகேஷனா இருக்க முடியுமே தவிர, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நீங்க உதயநிதி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கு ஈக்குவலாவோ இல்ல அவரை விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ற மினிஸ்டர்ஸும் அதே அமைச்சரவையில இருக்கிறாங்க. இல்லாம இல்ல. கண்டிப்பா சார். 2026 அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இப்பவே நிறைய கட்சிகள் அதற்கான வியூகத்துல இறங்கிட்டாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்துல உதயநிதி அவர்களுக்கு கொடுப்பாங்களா, துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்களா, இல்ல தேர்தல் முடிஞ்ச பிறகு மீண்டும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அந்த அளவுக்கு திமுக கூட்டணியும் இன்டாக்டா இருக்கு அப்படின்றப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணை முதல்வர் அறிவிப்பாங்களா? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ தேர்தலுக்கு முன்னாலே அதை அறிவிச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து அதனால ஒன்றும் பெரிய நெகட்டிவ்ஸ் இருக்காது. எப்படி இருந்தாலும் தேர்தலில் வந்து ஃபேஸ் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவை பொறுத்தவரையில் அவர் தான் முதலமைச்சரின் முகம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இவர் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு தான். அவருடைய பணிகளை கொஞ்சம் இவர் எடுத்துக்கிறாரு, அவருக்கு வந்து உதவியா இருக்கிறாருங்கிறது தான் திமுகவினுடைய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல நடக்குங்கிறது தான் எனக்கும் தெரியுது. லைக் ரொம்பவும் அவங்க தள்ளி போட மாட்டாங்க. தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தனியாவும் நடக்க போதில்லை. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லைக் வந்து இப்போ அமைச்சரவையில ஒரு இடம் வந்து காலியா இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த இடம் காலியா இருக்கு. மின்சாரத்துறை போன்ற ஒரு மிக முக்கிய துறை வந்து நிதித்துறை வைத்திருக்கின்ற ஒரு சீனியர் கிட்ட அது இருக்கு. ஸோ நிதித்துறையே ரொம்ப சுமைமிக்க ஒரு துறை. அதோட மின்சாரமும் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. மான்சூன் வரப்போகுது. மான்சூன் வரும்போது ஒரு செப்பரேட் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் அதுக்கு வேணும். அந்த டிபார்ட்மெண்ட் நேரம் தன்னை அந்த டிபார்ட்மெண்ட்ல டிவோட் பண்றதுக்கு ஒரு மினிஸ்டர் வேணும். சோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. சோ இது வந்து உதயநிதி அவர்களுக்கு மட்டும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்ன்றது இல்ல. இப்போ ஒண்ணு கொஞ்சம் ரீஷஃபில் பண்ண போறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ரீஷஃபில் நடந்தது. 65 ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரே நாளில் வந்து அரசு இடமாற்றம் செய்தது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீகர்சர் டு தி கேபினெட் ரீஷஃபில் தான். பெரிய அளவுல ரீஷஃபில் இருக்காது கேபினெட்ல. ஒருவர் வந்து புதுசா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு அமைச்சரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக இன்னொரு அமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதை மீறி ஒரு சின்ன ரீஷஃபில் இருக்கும். ஒரு போர்ட்போலியோஸ் கொஞ்சம் பெரிய அளவுல ரீஷஃபில் போர்ட்போலியோ சேஞ்சஸும் இருக்குமான்றது தெரியல. பட் ஒரு மைனர் லெவல்ல ஒரு 2-3 போர்ட்போலியோஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஏன்னா அது வந்து கவர்னன்ஸ் இஷ்யூல போய் சேரும் நிச்சயமா. கவர்னன்ஸ் வந்து லைக் நீங்க வந்து மான்சூன் சீசன்ல வந்து மின்சாரத்துறைக்கு வந்து ஒரு செப்பரேட் அமைச்சர் வேணும். ஏன்னா போன வருஷம் ஏன்னா அப்போ செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணாம இருந்தார். இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டே 7 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. கடந்த டிசம்பர்ல ரிசைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சார், இப்ப புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றப்ப அது உதயநிதி கை காட்டுறவங்க அல்லது தேர்தல சிறப்பா வேலை பார்த்தவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோமா? இல்ல, உதயநிதி கை காட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி கிடைக்கும். இதேதான் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னாங்க. உதயநிதி கை காட்டுபவர்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்னும் பெருசா கிடைச்சு. பிரகாஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க ஈரோட்ல. அந்த மாதிரி லைக் நீங்க வந்து இது மீடியால வருகின்ற பிம்பம் மாதிரி தான் நான் பாக்குறேன். லைக் அவர் சொல்றதா இல்லைன்னா அப்படி நடக்காது.
திமுக போன்ற கட்சியில வந்து நீங்க என்னதான் அத குடும்ப கட்சின்னு சொன்னாலும் அங்க ஒரு லெவல் ஆஃப் ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பா நடக்கும். நிச்சயமா ஒரு லெவல் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கும். யார் யார போடலாம். ஏன்னா நீங்க வந்து யூத் விங்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ்லயும் இது போன்ற விஷயங்கள் ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது இருந்தது. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அவ்வளவுதான். அதுவும் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன்ல 24ல நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு ரிசர்வேஷன் கொடுத்தோம், நாங்க இவ்வளவு பெண்களுக்கு கொடுத்தோம், இவ்வளவு இளைஞர்களுக்கு கொடுத்தோம், இவ்வளவு பட்டதாரிகளுக்கு கொடுத்தோங்கிறத வந்து யாரும் பெருசா பேச மாட்டாங்க. நீங்க எவ்வளவு ஜெயிச்சீங்க, எவ்வளவு தோத்தீங்க அவ்வளவுதான். சோ அதனால அவர் கை காட்டுபவருக்கு தான் அமைச்சர் பதவி கிடைக்கும்ன்றதெல்லாம் நான் நம்பல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து பல விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஹேண்ட்ஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல முதல்வர் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன நடக்குது, யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதே போன்று இது பரவலா யாரும் பேசுறது கிடையாது. திரு உதயநிதி அவர்கள் ஏன் வந்து சனாதன தர்மத்தை பத்தி முதல்ல பேசினாரு. தேர்தல் வரும்போது ஏன் அவர் வந்து அவரோ இல்ல ஏ ராஜா அவர்களோ அந்த சனாதன தர்மம் இந்து மதத்தை பத்தி பேசாம விட்டாங்க? ஏன்னா இங்க பேசும் பொழுது அது வந்து காங்கிரஸ் போன்ற தோழமை கட்சி இந்தியா கூட்டணிக்கு சிக்கலாகும். இந்தியா கூட்டணிக்கு சிக்கல் வருதுன்னு இவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. அது கொஞ்சம் அதை பத்தி பேசாம இருங்க. அது உங்க ஊர்ல வந்து அதற்கான பெரிய இம்பாக்ட் இல்ல. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனா இங்க அப்படி இல்லைன்னு சொல்லும் போது அது முதல்வர் அவர்கள் தான் எல்லா திமுக தலைவர்கள்ட்டையும் சொல்லி அது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடாது. சோ இங்க வந்து டிசிஷன் எடுக்கிறது வந்து முதலமைச்சர் அவர்கள் தானே. அதுல வந்து எந்த சந்தேகமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உதயநிதி சொல்றவங்க எல்லாருக்குமே பதவிகள் கிடைக்கும்ங்கிறதையும் நான் ஒட்டுமொத்தமா அப்படி பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய சகாக்கள் வந்து நிறைய பேர் வந்து மாநகராட்சியில இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு வந்து துணை மேயர் பதவி வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. மேயரா யார் இருக்கிறாரு? சிஎம்மோட பிக் தானே அவரு. அவர் ரொம்ப வெட்டரன் பார்ட்டி மேன் தானே. சோ அதனால லைக் அவருக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கிறதுன்றதுக்காகவே லைக் அவர் சொல்றவங்க தான் அப்படிங்கிறதுல அவரும் அதே போன்ற அது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாத்துலயும் மைவே ஆர் ஹைவேலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டே கட்சி முக்கியங்க. அவங்களுக்கும் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அவங்களுக்கும் அந்த பதவி இருக்கும். இந்த ஜனநாயகம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல, ஜனநாயகம் முக்கியம்ன்றது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் முக்கியம். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த டிசிஷன்ஸை எப்படி எடுக்கணும்னு. அந்த டிசிஷன்ஸை வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி எடுக்கலன்னா என்ன நடக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை உதயநிதி அவர்களுக்கு அது தெரியாமல் போனாலும் அவர் அருகில் இருப்பவர்கள் கூட இருக்கிற சீனியர்ஸ் சொல்லுவாங்க, இதை இப்படி பண்ணக்கூடாதுங்க, இதை இப்படிதான் பண்ணணும். இப்ப எப்படி வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது அதிகாரிகள் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, சார் இந்த இஷ்யூவை இப்படி எடுக்க முடியாது, இது இப்படி எடுத்தீங்கன்னா இதுல பிரச்சனை வரும், இதுல இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. ஆனா முடிவு அதிகாரிகள் எடுக்க மாட்டாங்க, அமைச்சர் எடுக்க விடுவாங்க. சோ அது போன்றது எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. சரி இப்போ உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அவங்க கொடுக்கணும்னா முதல்ல எடுத்தவொடனே கொடுத்துருக்கலாம்ல. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாக்குறாங்க. என்ன பண்ணலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால பண்ணா சரியா வருமா, சரியா வராது. சட்டமன்ற தேர்தலுக்கு இமீடியட்டா பண்ணவனா அதுக்கு முன்னால ஒரு 1.5 வருஷம் முன்னால பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள அது மறைஞ்சிரும். இல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் வந்து அதை சரி கட்டிடுவாரு. இப்படி எல்லாம் தான் ஒரு அரசியல் கட்சி அந்த விஷயங்களையும் அணுகும். டைனாஸ்டிக் பாலிடிக்ஸா, வாரிசு அரசியல்னா அதுக்கும் திமுக பதில் சொன்னோம். எல்லா விஷயத்துக்குமே திமுக பதில் சொல்லிதான் ஆகணும். அது அவங்களுக்கும் தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.